இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வெயன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதாவது கன்வெயன்ஸ் ஆஃப் வாட்டர்னா தண்ணீரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறோம். அதை எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்றத கன்வெயன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தோம். இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி வாட்டரை எப்படி நம்ம என்ன பண்ணுறோம் சேகரிக்கிறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ அந்த சேகரித்த அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இதுவும். இப்போ சேகரித்த தண்ணீரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு வராங்க. ஏன் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேகரித்த தண்ணீரில் வந்துட்டு நிறைய மாசுக்கள், பாக்டீரியாக்கள், கலங்கல் தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்காது. ஸோ அதை எந்த அளவு சுத்திகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சுத்திகரிப்பாங்க. சுத்திகரிச்சுட்டு அதனுடைய தன்மை ரொம்ப நல்லா இருந்தது, குடிப்பதற்கு உகந்ததாக இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு ட்ரிங்கிங் பர்பஸ், அதாவது குடிநீர் உபயோகத்திற்கு மக்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காக அனுப்புவாங்க. இல்லை அதனுடைய முழுக்க பாக்டீரியாக்களுடைய அளவுகளை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடிந்தது, ஆனால் அது குடிப்பதற்கு உகந்த தண்ணி கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அதை நீர்ப்பாசனங்கள், அதாவது இரிகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்லைனா வந்து கடல்லையோ வந்துட்டு சேர்த்துருவாங்க. அதனுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சேர்த்துருவாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நீர் ஆதாரங்கள்லேருந்து நீரை வந்து சேகரித்தோம். இதை வந்து பைப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வில்லேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா, வில்லேஜஸில் சிட்டிலையும் கூட வந்து வாட்டர் டேங்க் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 7-8 காலம் போட்டு நல்லா தூக்கி நல்ல உயரமான பகுதியில் டேங்க் செட் ஆகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த டேங்க்குடைய குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய காலம் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு தண்ணி டேங்க்கை வந்து அவ்வளோ உயரத்தில் தூக்கி கட்டணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி உயரமான இடங்களை தூக்கி கட்டும்போது அந்த இடத்துக்கு எந்த ஒரு பம்பிங்கும் தேவையில்லை. நீங்கள் தண்ணியை திறந்து விடும்போது அதிகப்படியான ப்ரெஷரோட வாட்டர் வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். சரியா? அதனால தான் புவியீர்ப்பு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உயரமான இடத்துல இருந்து நம்ம நீரை வந்துட்டு வச்சுட்டு திறந்து விடும்போது அது புவி ஈர்ப்பு ஓட்டத்தினால என்னன்னா ரொம்ப வேகமாக ஃப்ளோ ஆகும், பாயும். சரியா? அதன் மூலயமா நம்ம கிராமங்கள் பகுதிகளுக்கோ சிட்டி பகுதிகளுக்கோ என்ன பண்ணிக்கலாம், பம்பிங், எந்த ஒரு பம்பிங்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து பம்ப் யூஸ் பண்ணி ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நார்மலான இடங்கள்ல இருந்து நீங்கள் எடுக்கும்போது பம்பிங்ன்றது தேவைப்படும். அந்த மாதிரி உயரமான இடத்துல இருந்து நீரை பாசும்போது எந்த விதமான பம்பிங்கும் இல்லாமல் தேவையான இடங்களுக்கு நம்ம வந்து நீரை வந்து பாசிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த புவி ஈர்ப்பு ஓட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அதனால தான் அந்த தண்ணி என்ன ஆகுது, எந்த விதமான ஒரு ப்ரெஷரை கொடுத்து பம்ப் பண்ணி அதை அனுப்பணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கன்வெயன்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது கன்வெயன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னன்னா எடுத்துகிட்டு போகிறத கன்வெயன்ஸ் சொல்லுவாங்க. எதை எடுத்துகிட்டு போகிறாங்க, தண்ணீரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 வகைகளில் எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி என்ன சொல்ல பார்த்தா கிராவிட்டி அண்ட் ப்ரெஷர், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஒன்று அந்த புவியீர்ப்பு ஓட்டத்திலே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில இடங்கள் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா புவியீர்ப்பு ஓட்டம் இருக்காது, ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் ப்ரெஷர், அதாவது பைப்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கொண்டு போகிறது. சரியா? ஸோ இது 2 மெத்தட்ஸ் மூலிமா வந்துட்டு வாட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு ஓட்டத்தினால வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சேனல் அண்ட் அக்யூடேட்ஸ், தென் தேர்ட் ஒன் வந்து டனல்ஸ். ஃபஸ்ட்டு 3த்துக்கான பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஓப்பன் சேனல்ஸ், அக்யூடேட்ஸ் அண்ட் டனல்ஸ் இப்படின்னு பேரை பார்க்கும்போதே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓப்பன் சேனல்ஸ்னால் என்னென்னு தெரியல, டனல்னால் என்னென்னு தெரியல, அக்யூடேட்ஸ்னால் என்னென்னு தெரியல அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓப்பன் சேனல்னால் எப்படி இருக்கும், தென் அக்யூடேட்ஸ்னால் எப்படி இருக்கும், தென் டனல்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லாமல் நார்மலாக தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடும். எதன் அடிப்படையில்னா அதனுடைய சரிவினுடைய அடிப்படையில். சரிங்களா? அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஒரு சரிவான பகுதியாக இருந்ததுன்னா மேலே இருந்து தண்ணி கீழ் ஓட்டத்தை நோக்கி பாய்ந்தோடும் இல்லையா, அந்த மாதிரி பாய்ந்தோடும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓப்பன் சேனல் ஃப்ளோ மீன்ஸ் ஃப்ளோ த்ரூ த சேனல்ஸ் தட் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர், அதாவது வந்துட்டு வளிமண்டலம் இருக்கு இல்லையா, அதில் வந்து திறந்து தான் காணப்படும். இது இட் ஹாஸ் எ ஃப்ரீ சர்ஃபேசஸ், சாதாரணமான ஒரு திறந்த வெளியில் அட்மாஸ்பியர் கூட கனெக்ட் ஆகிட்டு சாதாரணமாக வந்து ஃப்ளோ ஆகுது. அதனுடைய ஃப்ளோ எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுடைய ஸ்லோப்புன்றது அந்த தண்ணீர் ஓடுது இல்லையா, அந்த தண்ணீருடைய அந்த பெட் இருக்கு இல்லையா, அதனுடைய சரிவை பொறுத்து தான் வந்துட்டு இதனுடைய ஓட்டம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் சேனல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஓப்பன் சேனல். தென் செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்யூடேட்ஸ். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்யூடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதிகளுக்கு தண்ணீரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி
சரியா. அதாவது 2 சைடையும் ஒரு ஸ்லோப் கொடுத்து கீழே பெட்டை கிரியேட் பண்ணி அங்கேருந்து வாட்டர் கொண்டு வர்றது தான் இது. சரியா. இது வந்து எங்கே வேணாலும் ஃப்ளோ ஆகும். ஓகே, நார்மலாக இது ஃப்ளோ ஆகுறது எங்கே வேணாலும் ஃப்ளோ ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பர்டிகுலர் பர்பஸ்க்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வரது. இதுதான் அக்யூடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர்ட் என்னது அப்படின்னா டனல்ஸ். அதாவது எல்லாருக்குமே டனல்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டனல்ஸ் மூலயமா தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. இதில் வந்து 2 இருக்குது. சீவேஜ் வேஸ்ட் இருக்கு இல்லையா, ட்ரைனேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி கொண்டு போகலாம், வாட்டரையும் இந்த மாதிரி கொண்டு போகலாம். நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டனல்ஸோடைய விட்டம் இருக்கும். சரியா. இது வந்து டனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டனல்ஸ் மூலயமா தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அதாவது என்னென்னா, படம் ஒரு விஜய் மூவியில் வந்து இந்த டனல்ஸ்குள்ளே போய் ஏறி உட்காந்துப்பாங்க, தண்ணியை வந்து சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டனல்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா. ஓப்பன் சேனல்னால் என்ன, அக்யூரேட்ஸ்னால் என்ன, தென் டனல்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சேனல் சொன்னோம் இல்லையா, அந்த ஓப்பன் சேனல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓப்பன் சேனல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. சரியா. கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஓப்பன் சேனலுக்காக இருந்தாலும் சரி, அந்த அக்யூடேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டுத்துக்குமே சரி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் செலவு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டனல்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் செலவு அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ கட்டுமான செலவுகள் எப்போதும் வந்து குறைவாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸி. அந்த பெட் லெவலில் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஸ்லோப் இருக்குல்ல, பெட் ஸ்லோப்பு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளோக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ ஒரு சில இடங்களில் தேவையின் போது தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போது தான் பயன்படுத்துவாங்க. தண்ணீர் நிலத்தில் ஊடுருவதை தடுக்க கால்வாய்களில் லைனிங் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லைனிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய 2 சைட்லையும், இப்போ வந்துட்டு ஒரு பெரிய கால்வாய் மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா அதனுடைய 2 சைட்லையும் கல்லை வச்சு ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா. அதுதான் லைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீள்வாக்கில் சரிவு கொடுக்கப்பட வேண்டும். அதை தான் பெட் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெட் ஸ்லோப் வந்து கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அது ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். சரியா. அதுதான் ஓப்பன் சேனல். அந்த நீள்வாக்கு சரிவு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தா தான் வந்துட்டு ஃப்ளோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் கண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் சேனலுக்கு கண்டிப்பாக வந்து பெட்டோடைய ஸ்லோப் வந்து கொடுத்தாகணும். தென் திசைவேகம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருக்கக்கூடாது, இல்லையெனில் கால்வாயினுடைய அடிப்பகுதியில் வந்துட்டு நுகர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுடைய சைஸ் உங்களுக்கு தெரியும், அதில் ஃப்ளோவும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் ஆஃப் ஃப்ளோ தான் வந்துட்டு இருக்கணும். தண்ணீருடைய வேகம் என்பது சொல்லிட்டு பார்த்தா குறிப்பிட்ட அளவுகளில் தான் இருக்கணும். திசை வேகம் அதிகரிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கால்வாய் தண்ணீர் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு, அதாவது வேறொரு பகுதிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி, அந்த ஸ்லோப், பெட்டோடைய ஸ்லோப் போடுறோம் இல்லையா, அது வந்துட்டு என்னென்னா சீக்கிரமாக வீட் ஆகிடும். அதாவது ஸ்லோப் வந்துட்டு என்ன ஆகிடும்னா மறைஞ்சு போயிடும், நார்மலாக இருக்காது. ஒரு நார்மலான ஸ்பீடில் போகும்போது அது மெயின்டைன் ஆகும். ஹெவியான ஸ்பீடில் போகும்போது என்னென்னா மண்ணும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டு போகும். அப்போ நீங்கள் போட்ட அந்த ஸ்லோப் என்ன ஆகிடும், உங்களுக்கு சரியான அளவில் கிடைக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தண்ணீர் மற்றும் குடிநீர் விநியோகத்திற்கு கால்வாய்களினுடைய நீரை கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஓப்பன் சேனல் கனெக்டட் டு த அட்மாஸ்பியர். சரியா. நம்ம குடிநீர் விநியோகம்னா ரொம்ப பியூரிஃபைடு, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நீரை தான் வந்து கொடுத்துட்டு போகணும். இந்த மாதிரியான இடங்களில் சைட் லைனிங் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, கீழே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இதன் வழியாக கொண்டு போகிற நீரில் வந்துட்டு அதிகப்படியான மாசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாசுக்கள்லாம் சேரும். அது இல்லாமல் தண்ணீருடைய அந்த மண் இருக்கு இல்லையா, அதனுடைய கலங்கல் தன்மையெல்லாம் சேரும். அது குடிப்பதற்கு உகந்ததாக இருக்காது. அதனால் குடிநீர் விநியோகத்திற்கு கால்வாய்களின் மூலமாக, அந்த ஓப்பன் சேனல்ஸ் மூலமா என்ன பண்ணக்கூடாது, நீரை வந்து கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பராமரிப்பு செலவு என்ன இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்ம எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்றது கிடையாது. அந்த பெட்டோடைய ஸ்லோப் அமைக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டாக இருக்கும். பராமரிப்பு செலவுகள் அதிகம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மழை பெஞ்சாலோ இல்லைனா அதிக அளவிலான நீரோட்டம் இருக்கும் பொழுதோ ஈஸியாக வந்துட்டு அதனுடைய ஒரிஜினல் ஷேப்லேருந்து மாறி போயிடும். அப்போ திருப்பி பெட் ஸ்லோப்பை போடணும், அதனுடைய ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். சரியா. அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அக்யூடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மூடிய குழாய் போன்ற கட்டுமான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் குழாய் போன்ற அமைப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சைடில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனிங் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃப்ளோ ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செங்கல் அல்லது கல் கட்டுமானம் இருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லைனிங் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து செங்கல்லையோ இல்லை கல் கட்டுமானத்தையோ வந்து பண்ணியிருப்பாங்க. கம்பி வலியூட்டிய கான்க்ரீட்லேயும் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது அதனுடைய திசைவேகம் வாட்டர் ஃப்ளோ ஆகுது, அந்த திசைவேகம்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா, இதில் திசைவேகம் 1 மீட்டர் முதல் 2 மீட்டர் வரை இருக்கும் பர் செகண்ட்ஸ்க்கு, ஒரு வினாடிக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இக்கட்டுமானம் ஆர்சிசியாக இல்லாத பட்சத்தில் குதிரைக்கால் குழம்பு போன்ற வடிவத்தில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்ஸை வந்து யூஸ் பண்ணாத பட்சத்தில் குதிரைக்கால் குழம்புன்றது இப்படி இருக்கும், இந்த ஷேப், இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஆர்சிசி யூஸ் பண்ணாதப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பூமியினுடைய அழுத்தத்தை இது என்ன பண்ணுன்னா தாங்க வல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மி தான், எளிதாகவும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆர்சிசி யூஸ் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா, அழுத்தத்தில் வந்து நீர் ஓடுவது கிடையாது, அது ப்ரெஷர் கண்டக்டில் வந்து போகிறது கிடையாது, கிராவிட்டி ஃப்ளோவில் தான் போகுது. இது வந்து கொடுத்துருக்குது 1/2 to 2/3, 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு சொல்லல, அந்த அளவுக்கு ஒரு பைப் இருக்குன்னா அதில் வந்து அரை அளவோ இல்லைன்னா 3/4 அளவு வரை தண்ணி ஓடும் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். சரியா, ஸோ வந்துட்டு எல்லாம் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கம்பேரிசன் பண்ணி எந்த இடத்துக்கு எந்த அளவு அப்படின்றத படிச்சிட்டிங்கன்னு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். சரிங்களா, ரெண்டுத்துலேயுமே வந்து காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் அந்த ஸ்பீடு இருக்குல்ல, திசைவேகம் இருக்கு இல்லையா, அந்த திசைவேகம் வந்து ஒரு லிமிட்டட் லெவல் தான் இருக்கணும். அதிக அளவு ஆச்சு அப்படின்னா ஓப்பன் சேனல் வந்து அஃபெக்ட் ஆகிடும். சரியா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து ஸ்பீடு வந்து 1 மீட்டர் to 2 மீட்டர் per செகண்ட்ஸ் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. தென் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தென் டனல்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி ஷேப் வந்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா குதிரைக்கால் குழம்பு இருக்கு இல்லையா, அந்த ஷேப்லேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்புன்றது நம்ம பிக்சரில் பார்த்தது இப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால். இதே வந்து குதிரை குழம்பு வடிவம் அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும். அதாவது மேலே மட்டும் எப்படி இருக்குன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் கனெக்ட் ஆகும், இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், அதை கொடுத்துருக்காங்க. குதிரை குழம்பு வடிவில் வந்து கட்டப்படும், வட்ட வடிவமாக கட்டுவது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நகரின் வெளியே இருள்ள நீர் ஆதாரங்கள் இருந்து நீரை நகருக்குள் கடத்த வந்து டனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் சிட்டியிலேருந்து தண்ணியை வந்து சிட்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்லேயோ இல்லைனா வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு பீம் காலம் போட்டு ஒரு பீம் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி அதுக்கு மேலே இந்த டனல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வாட்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் வந்துட்டு நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் அந்த டனல்ஸ். தென் இணைப்புகளில் செங்குத்தான ஷாஃப்ட் மூலமாக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டனல்ஸ்ன்றது சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வட்ட வடிவிலான பைப்ஸை வந்து கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணது தான் டனல்ஸ். சரியா, அந்த டனல்ஸ்க்குள்ள வந்துட்டு நீர் கசியாமல் இருக்கணும். ஒன்று கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணணும். அதில் வந்து நீர் கசியாமல் இருக்க வேண்டும். அது கான்க்ரீட்டால் கட்டப்பட்டு ஸ்டீல் லைனிங் வந்து அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டனல்ஸ் எதனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா கான்க்ரீட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சைடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டீலால் என்ன பண்ணியிருப்பாங்க, லைனிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா, இது நம்ம பார்த்தது எதுக்கு அப்படின்னா கிராவிட்டி கண்டக்ட். சரியா, அதாவது புவி ஓட்டம் இருக்கு இல்லையா, அதில் புவியீர்ப்பு ஓட்டத்தின் முறையில் வந்துட்டு தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரது எப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கண்டக்ட்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும், பைப்பை யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி ஒரு இடத்துலேருந்து தண்ணியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதான் ப்ரெஷர் கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைப்ஸ் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவிலான ஒரு மூடிய கண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய டைப் ஸ்டீல் பைப், கேஸ்ட் அயர்ன் பைப், பிவிசி நிறைய பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சரியா, இது என்ன பண்ணுன்னா தண்ணியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருது. எதன் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு மூலமாகவோ, நம்ம ஆல்ரெடி பார்த்தா இல்லையா கிராவிட்டி, அதன் மூலமாகவோ இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர் மூலயமாவோ. ப்ரெஷர் என்பது சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பை யூஸ் பண்ணி ஒரு அழுத்தத்தை கொடுப்பீங்க, அந்த அழுத்தத்தின் மூலயமா தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழாயில் நீரோட்டம் முழுமையாக இருந்தால் அழுத்தத்தின் கீழ் செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ நேரம் பார்த்தது கூட வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த டனல்ஸ் இதெல்லாம் வந்து எங்காவது ஒரு சில இடங்கள்ல தான் பார்த்துருப்பீங்க. பட் பைப்புன்றது நம்ம ரெகுலர் யூஸில் டே லைஃப்பில் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு குழாய் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிறைய பொருட்களை கொண்டு செய்யலாம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை பொறுத்து அதை எப்படி டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, 12 டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டீல், சிமெண்ட், கான்க்ரீட், பிவிசி, தென் கேஸ்ட் அயர்ன், கேல்வனைஸ்ட், ஆர்சிசி, எல்லா உடன் பைப்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் பைப்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோமோ அது பேஸ்டில் பல்வேறு வகையான குழாய்கள் இருக்குது. சரியா, அந்த மாதிரி நம்ம ஒரு குழாயை சூஸ் பண்ணும்போது எதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய
தேவை எப்படி இருக்குது, சரியா. தென் அதனுடைய காஸ்ட் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும், லீக்கேஜ் ஆகக்கூடாது, நிறைய தண்ணி கொண்டு வரணும்னா இந்த மாதிரியான பைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டீல் பைப் தான் யூஸ் பண்ணி ஆகணும், பிளாஸ்டிக் பைப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில தேவைகள் இருக்கும். ஸோ நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் குழாயை நம்ம தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. தென் புவியீர்ப்பு ஓட்ட முறையில் நீர் வரும் அழுத்தத்தினால் நீர் விநியோகிக்கப்பட்டாலும் இதை பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வில்லேஜஸ் சிட்டியில் பார்த்துருப்பீங்க, வாட்டர் சப்ளை சிஸ்டம்ஸில் மோஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக் பைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா. மேலேருந்து நீங்கள் டேங்க் வச்சுருக்கீங்க வீட்டு மேலேருந்தே, அதுலேருந்து தண்ணீரை கொண்டு வரதுக்கு என்ன பைப் யூஸ் பண்ணுவீங்க, நார்மலான பிவிசி பைப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த பம்பை யூஸ் பண்ணுவீங்க, பைப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களே, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நீர் கொண்டு செல்லும் திறன், அதாவது ஒரு குழாய் எதை கொண்டு தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பொறுத்தும், அதனுடைய எத்தனை நாள் இருக்கும், அதனுடைய டியூரேஷன் பீரியட் எத்தனை வருஷங்களுக்கு அது நீடித்து உழைக்கும் அப்படின்றத பொறுத்தும், கொண்டு செல்லும் திறன் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை இது கொண்டு போகும். இப்போ ஒரு சில பைப்ஸில் என்னென்னா அதனுடைய லெவலை தாண்டி நீங்கள் வாட்டரை சப்ளை பண்ணும்போது பைப் உடச்சிக்கும், கிராக் விட்டுக்கும், ப்ரெஷர்னால ஹெவி ப்ரெஷர்னால என்ன ஆகிடும்னா பைப் வீரில் விட்டுன்னு உடச்சிட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் இருக்குது, சரியா. அதெல்லாம் இந்த பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தென் கட்டுமான செலவு மற்றும் பராமரிப்பு செலவு. இப்போ நீங்கள் ஒரு சில இடங்களில் பைப்பு ஸ்டீல் பைப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை போட்டுருவீங்க. அதில் தண்ணி கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிடும்னா பைப் எரெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், அதாவது துருப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும், சரியா. அப்போ அதில் துருப்பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் சின்ன சின்னதாக ஹோல் வரும், உதிர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் இருக்குது, சரியா. அதெல்லாம் அது மாதிரி உங்களுடைய காஸ்ட், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, அந்த காஸ்ட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட். தென் அழுத்தம், நீங்கள் எந்த அழுத்தத்தில் தண்ணீரை செலுத்துறீங்க, அதிகப்படியான அழுத்தத்தில் நீங்கள் தண்ணீரை செலுத்தும் போது தாங்கக்கூடிய அளவான பைப்பாக இருந்ததுன்னா தாங்கிடும். இன்கேஸ் நீங்கள் கொடுத்துருக்க பைப்புடைய திக்னஸ் இருக்கு இல்லையா, அது கம்மியாக இருக்குது, நீங்கள் அதிக அழுத்தத்தில் தண்ணியை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பைப் என்ன ஆகிடும், விரிசல் விட்டுட்டு லீக்கேஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அப்புறம் நீங்கள் அண்டர் கிரவுண்டில் புதைச்சிருப்பீங்க, திருப்பி லீக்கேஜ் ஆச்சுன்னா திருப்பி அகெயின் ஃபர்ஸ்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வேறு பைப்பை மாற்றிட்டு புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கிடைக்கக்கூடிய அளவுகள், நமக்கு கிடைக்குதா அந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சில டைப் ஆஃப் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த லெட் பைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ கேஸ்ட் அயர்ன் பைப்ஸ், பிவிசி பைப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஆஃப் பைப் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, சரியா. அது அளவுகள் நமக்கு சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்றதுலாம். தென் கொண்டு செல்லப்படும் நீரினுடைய தன்மை, நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறல அந்த தண்ணியில் அமிலத்தன்மை எப்படி இருக்குது, காரத்தன்மை எப்படி இருக்குது, அதில் கலந்துள்ள தாது பொருட்களுடைய அளவுகள் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் கலந்துள்ள உப்புக்கள் என்ன பண்ணுன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், பைப் மெட்டீரியல்ஸ் கூட என்ன ஆகுனா சீக்கிரம் ரியாக்ட் ஆகி அது வேஸ்ட் பண்ணிடும், சரியா. அதனால் நம்ம கொண்டு யூஸ் பண்ணுற தண்ணியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ண போகிறோம்னா அந்த தண்ணியினுடைய தன்மை எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ப்ரெஷர் கண்டக்டர்ஸில் பைப்பை சூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். பைப்பை சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போல்லாம் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அந்த குழாயினுடைய தேர்வில் தான் கீழே எல்லாமே வரும், சரியா. நீர் கொண்டு செல்லும் திறன், நீழித்தொழுக்கும் திறன், கொண்டு செல்லும் திறன், தென் கட்டுமான செலவு, பராமரிப்பு செலவு, அழுத்தம், கிடைக்கக்கூடிய அளவுகள், தென் கொண்டு செல்லப்படும் நீரினுடைய தன்மை, இது எல்லாமே அது கூட தான் வரும். தென் பைப் மெட்டீரியல்ஸை பொறுத்தவரையா நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அந்த பைப் ரெடி பண்ணுறோமோ அதை பொறுத்து அதை பல்வேறு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. இப்போ கேஸ்ட் அயர்ன் பைப்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும், தென் அதனுடைய விட்டம் எவ்வளோ இருக்கும், அகலங்கள் எவ்வளோ அளவில் கிடைக்குது, எவ்வளோ நாள் வரையும் தங்கக்கூடியது, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான். இது இந்த கன்வெயன்ஸ் ஆஃப் வாட்டரில் இவ்வளோதான் டைட்டில்ஸ். அதாவது தண்ணீரை எப்படிலாம் கொண்டு போகிறாங்க, கிராவிட்டி கண்டக்ட்ஸ் அண்ட் ப்ரெஷர் கண்டக்ட். ப்ரெஷர் கண்டக்ட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் பைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தென் இந்த டைப்ஸ் ஆஃப் பைப் இருக்கு இல்லையா, இது முக்கியமானதான். இதுவும் கொஞ்சம் ஆனால் ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். கேஸ்ட் அயர்ன் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சிஐ பைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நகர குடிநீர் சேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக பயன்படுவது கேஸ்ட் அயர்ன் பைப்ஸ். அப்போ நம்ம ஒரு சிட்டியில் இருக்கோம், அந்த இடங்களில் வாட்டர் சப்ளைக்கு என்ன டைப் ஆஃப் பைப் யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேஸ்ட் அயர்ன் பைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு. கேஸ்ட் அயர்ன் பைப்னா சிஐ பைப்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் ஆனாலும் இது தாக்கு பிடிக்கும். அதனுடைய நீளம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் வரையும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய 3 to 6 மீட்டர்ஸ் வரையும் கிடைக்குது அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய லென்த் ஆஃப் பைப்ஸ் வேணும் அப்படின்னும் போது இது ஈஸியாக வாங்கி கனெக்ட் பண்ணி ஜாயின்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.2 to 2 மீட்டர்ஸ் வரையும் அகலம் இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா
100 வருஷம் வரையும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீண்ட நாள் உழைக்கும். சரியா, அதிக அழுத்தத்தையும் தாங்கும், குறைஞ்ச விலையில கிடைக்குது. சரியா, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி, துரு பிடிக்காது. சரியா, கேஸ்ட் அயர்ன்றதுனால துரு பிடிக்காது. இது வந்து 3 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் பைப்பாக கிடைக்குது. இப்போ 6 மீட்டர் பைப்பு நான் ஒரு 2 பைப்பு சேர்த்துட்டேன் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஒரு பைப்பையும் இன்னொரு பைப்பையும் ஜாயின் பண்ணிட்டேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மீட்டர் ஈஸியாக கனெக்ட் பண்ணிட முடியும். ஆனால் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அழுத்தத்தை தாங்கும். ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதிக அழுத்தத்தை தாங்கக்கூடியது. ஆனால் உயர் அழுத்தம்ன்றது சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ஹெவி ப்ரெஷரை தாங்காது. சடனாக கொடுக்கக்கூடிய உயர் அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து தாங்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதனுடைய அழுத்தம் லெவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 7 kg/cm² அப்படின்ற அளவு கொடுத்துட்டு, அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 7 kg ஆஃப் அழுத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அது வந்து தாங்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதிக அகலம் இருந்தால் விலை அதிகமாகவும் கனமாகவும் இருக்கும். அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க 1.2 to 2 மீட்டர்ஸ் வரையும் அகலத்தில் கிடைக்குது. அப்போ அகலம் பெருசாக இருக்குது, அப்போ அதனுடைய விலையும் எப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அது மாதிரி எப்படி இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போக்குவரத்தின் போது உடைய வாய்ப்பு உள்ளது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ இது வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் இதில் எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா, நகர குடிநீர் சேவைகளுக்கு பயன்படுத்துவார்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கேள்விகளில் கேட்பாங்க. சரியா, இப்போ நகர குடிநீர் சேவைக்கு எதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு எந்த பைப்ஸை வந்து வெல்டிங் அண்ட் ரிவிட்ஸ் மூலமாக வந்து சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா வந்துட்டு ஸ்டீல் பைப்ஸ். இந்த மாதிரியான கொஷின்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்தே ஒரு சில கொஷின்ஸ் வரும். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பொறுத்த வரையும் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சேமாக வர மாதிரி தான் இருக்கும். அதிக அழுத்தத்தை தாங்கும், நீண்ட நாள் வந்து உழைக்கும், தென் குறைந்த விலையில் கிடைக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். டைம் பீரியடை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ்ட் அயர்ன்ஸ்னால் 100 years, ஸ்டீல் பைப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25 to 30 years அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதனுடைய அகலங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் கம்பேரிசன் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். அதனுடைய லென்த்து, அகலம், டியூரேஷன் பீரியடு, காஸ்ட் எப்படி இருக்குது, தென் அதனுடைய ப்ரெஷர் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே எல்லாத்துக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டுட்டு படிச்சிட்டோன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். தியரியாக படிக்கிறத விட அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். சரியா, ஸோ அதை பார்த்துக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். ரொம்ப பெரிய டைட்டில். ஸோ வந்துட்டு அதுதான் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.